திருவள்ளூர் டு மகாபலிபுரம் ஒரு அட்வென்ச்சர். வாவ் மக்களே, உங்களுக்கு மயில் தெரியுதா? இங்கே ஒரு மயில் ஓடுது. மக்களே, கிணறு பார்த்தீங்களா அவ்வளோ பெருசாக இருக்கு. என்ன பார்த்தேன்டா வரீங்க, உன்னை பார்த்தாண்டா நாங்கள் ஓடணும். இங்கே பார்த்தீங்களா குரங்கு. ஏய் தம்பி தம்பி, ஹலோ ஏய் இங்கே பாடுறா. ஏய் இங்கே 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 பாரு, நல்லா இருக்கியா? அம்மா வச்சுருவோம் வருது. ஏய் ஏன்டா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? இப்போ வந்துட்டல பார்த்து தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போ. பயப்படாதீங்கடா, எனக்கு பயமா இருக்கு. டோரா பூஜி ரோடு மாதிரி இருக்கு பாருங்க. 4 பக்கம் ரோடு, எந்த பக்கம் போறது? மேப் கிட்ட கேட்டு சொல்லுங்க. அதே மாதிரி இல்ல அம்பி, ஆத்துல எல்லாம் சவிக்கமா இருக்காளா? ஆத்துல வெள்ளம் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, சவிக்கமான கேக்குற. என்னடா பயமுறுத்துற பாவி? எங்களை பார்த்தா பாவம் இல்லையா உங்களுக்கு? ஏய் ஃபுல் போறோம் படா ஃபுல். ஏய் குறுக்கு குறுக்க விழுந்து குறுக்கல் போறதுல போறா, போற வீட்டுக்கு. இருமோ நான் போயிடுறேன். மேடம் கொஞ்சம் வழி விடுறீங்களா ப்ளீஸ்? மக்களே செமையா இருக்குல்ல. மயில், குரங்கு, நாய், மாடு எல்லாத்தையும் பார்த்துருவோம் மக்களே. நம்ம வரவே இல்லை. Keep those hands up for tonight again. Even in another lifetime, baby. And let's ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரைட் வித் சங்கர். எங்க முதல்ல எங்க விட்டுட்டு போனீங்க? கேமரா வாங்குறதுக்காக சின்ன ப்ராசஸ் நடந்தது. அப்பாடா, அந்த ப்ராசஸ்க்கு தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் கூட பயந்துட்டேங்க. அப்படியெல்லாம் முடியலடா, அறுக்காம ஆரம்பிக்கலாமா? திருவள்ளூர் டு மகாபலிபுரம் ஒரு அட்வென்ச்சர். லைஃபுக்கு தேவை ஆப்பி ட்ரோலு, என் வண்டிக்கு தேவை பெட்ரோல். அந்த பெட்ரோலை வாங்க தான் போறோம். இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்ஸ் கொஞ்சம் கிரிஞ்சமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். என்ன பெரிய பரிதாபங்கள் கோட் வேர்டு. ஏன் கோட் வேர்டை பார்க்குறீங்களா? 300க்கா? ஆரம்பிச்சிட்டோங்க. மக்களே, இது வரைக்கும் நான் மகாபலிபுரம் பீச் போனதே கிடையாது. எங்கள் வீடு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் அப்பா மிலிட்ரி ஆஃபீஸரோட 10 மடங்கு ஸ்ட்ரிக்ட்டு. எப்படின்னா பசங்க கூட சேர விட மாட்டார், மூவி போட மாட்டார், விளையாட விட மாட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுருப்பாரு. எங்கள் அப்பா அப்படி அடிக்கலைன்னா அவுத்து விட்ட ஆடு மாதிரி அங்கங்கே அலைஞ்சிருப்பேன். இப்போ எதுக்கு கருத்து வச்சு போடுறேன்? அப்பப்போ இப்படிலாம் போட்டால் தான் சரியாக வரும். ஜஸ்ட் ஃபார் ஃபன். எங்கள் அம்மா பேச சொன்னாங்க, மழை வரும்டா அப்படின்னு. இந்த வெயில் எங்கள் அம்மா மழை வரும்னு சொல்லிட்டு மாசாக சொல்லிட்டு வந்துட்டேன். இருட்டின்னு வருது. சில டைம் நம்ம அம்மா பேச்சை கேட்காம இருக்குது, நமக்கு நஷ்டமும் இருக்குது மக்களே. சில டைம் அம்மா பேச்சை கேட்டால் நம்ம கொஞ்சம் டூமா கோலி ஆகிடுவோம். ஐ மீன் அம்மா வந்து 80s காலத்து கருத்துலாம் சொல்லுவாங்க, அது நம்ம வண்டிக்கு ஏறாது. ஏன்னா நம்ம 2K கிட்டில் பிரிட்ஜ் மேலே ஏறணுமா இல்லை பிரிட்ஜுக்கே போனோமான்னு தெரியல மக்களே. எங்கள்கிட்ட மேப் போட்டு பார்த்துருவோம். வெற்றிவேல் முருகர் வந்தார் பாருங்க. முருகருக்கு ஆய் சொல்லுங்க. ஆய் முருகா. இங்கே பாருங்க, அந்த காலையும் வேல் போகுது. நம்மளை சுற்றி நமக்கு காக்கிற காடு யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம முருகர் காடு தான். ஒரு டைம் செக் பண்ணிவிடுவோம் மேப்பில், மேலே போனோமா கீழே போனோமான்னு. திருநின்றவூர்லேருந்து மகாபலிபுரம் 95 கிலோமீட்டர். நம்ம எப்பயும் போல பூந்தமல்லி சைடு போகிறது இல்லை, ஆவடி, அண்ணனூர், அம்பத்தூர் அந்த சைடும் போகிறது இல்லை. இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்க ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக போகிறோம். அதாவது திருநின்றவூர்ல இருக்க அந்த பிரிட்ஜை ஏறி இறங்கி கோணாமெடுக்கா போய் அந்த பக்கம் ரைட்டு கட் பண்ணி ரைட் ஆகுது, லெஃப்டா சாரி லெஃப்ட் கட். இது ரைட்டு தானடா மக்கட்ட. ஜஸ்ட் ஃபார் ஃபன். லெஃப்ட் கட் பண்ணி போக போகிறோம். மக்களே, இந்த ரூட்டு வந்ததால் நான் படித்த ஸ்கூல் காட்டுவாங்க உங்களுக்கு. மக்களே, இங்கே தான் மக்களே நான் ஸ்கூல் முடிச்சு நடந்து வருவேனே. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஸ்கூலில் WW ஃபைட் நடக்கும். எப்படின்னா அந்த ஃபைட்டு ரீலு, இந்த ஃபைட்டு ரியலு. எவனுக்கு முதல்ல ரத்தம் வருதோ அவன் தான் சாம்பியன். அது அப்போ யோசிச்சா ஆசமாக இருந்தது, இப்போ யோசிச்சு பார்த்தா ஆசமாக இருக்குது. ஜஸ்ட் ஃபார் ஃபன். இங்கே நிறைய மெமரிஸ் இருக்குது மக்களே.
இப்போ ஸ்கூலுன்றதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த கட்டடிச்சு மாட்டிக்கின்னு சாக்கிட்ட வாங்குற கொட்டு, அந்த கேட்டில் இருக்க பூட்டு எல்லாமே நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு மக்களே. இங்கே தான் ஒரு ஆயா ஒருத்தவங்க உட்காந்து இருப்பாங்க. அங்கே வந்து நாங்கள் சாக்லேட்லாம் வாங்குவோம். ஃபஸ்ட்டு அந்த ஷெட்டே கிடையாது, இப்போ அந்த ஷெட்டுலாம் இருக்குது. பெயிண்ட்லாம் வச்சுக்கிறாங்க மக்களே. நாங்கள் படி சொல்ல பேனரே அடிக்க மாட்டானுங்க, மார்க்கெட் தான் இப்போ பேனர்லாம் வச்சு வச்சுருக்கானுங்க மக்களே. இங்கே ஒரு தேட்டர், மிஸ்ட்ரி தேட்டர் ஒன்று இருக்குது, செடியெலாம் மறைஞ்சிருக்கு. தெரியுது பாருங்களேட்டா. அந்த தேட்டர் வந்து ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டிகிட்டு இருக்கும்போதே பாதி பேர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. கட்ட ஆரம்பித்தாலும் இறந்து போகிறாங்களாம். அதனால் அந்த தேட்டரை கட்டாமல் விட்டாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச கதை. அது கதையாக உண்மை எனக்கு தெரியாது. ஆனால் அதை கேட்டு பசங்க பயந்துருக்காங்க. சில பசங்க பயவிடுவாங்க, சில பசங்க பயவிடாமல் அங்கே போயிட்டு டம் அடிக்கிறது, தலைக்காணி அந்த என்னது குளிர் உதடு அதெல்லாம் போடுவாங்க மக்களே பசங்க. டகட கட 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 அருமையான ரோடு. பாப்பா ராஜா அண்ணா வரும்போது குறுக்கு என்னடா தலையாட்டுறடே, பயங்கரமான ஆளாக இருக்கும் போது. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வந்தான். என்ன சொல்லியிருப்பா? ஃப்ராக் பார்க்காம வேலையை பண்ணிருப்பா. R15 ஆட்டோ மாதிரி மாற்றி வச்சுருக்கான். சவுண்ட் அப்படி வருது. சரி, R15 கொண்ட மரியாதை போச்சுட உங்களால். இந்த சைடு போனால் பூந்தமல்லி மாநகரம், இந்த சைடு போனால் திருவள்ளூர் அரக்கோணம். நம்ம இந்த சைடு போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணிவிடுவோம். அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக போக போகிறோம். என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்டு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டக்க டக்க டக்குன்னு வந்துனே இருந்தால் அரண்வாயில் வரும். அரண்வாயிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக போகணும். வரா லைஃப்பில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று ரைட்டு ஒன்று ராங்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ராங்கு கிளிக் பண்ணிட்டோம். அடுத்த ஆப்ஷனே இல்லை, ரைட்டு தான். வா ரைட்டாக போவோம். தப்பு பண்ணி தான் எஸ்கே நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். சரி, என்ன முருகா யாம் இருக்க பயமேன். முருகா நம்ம கூட தான் இருக்கா மக்களை. எதுக்கு நம்ம பயப்படணும்? எதுக்கு பயப்படணுன்றானு? தைரியமாக களத்தில் குதிங்க, பார்த்துக்கலாம். மக்களே இந்த ரோடை பாருங்களேன். அடியே கொள்ளுதே தூ அந்த ஃபீல் வருது. செம்மையா இருக்குப்பா கிளைமேட்டு. கொரியன் கொடிலாம் பறக்குது. உண்டாய் கம்பெனி மக்களே. கொரியன் வெப் சீரிஸ்ல பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு கொரியன் சீரிஸ் ஒன்று பார்த்தேன், த வண்டர்ஃபுல்ஸ் நினைக்கிறேன். அது பார்த்தா மக்களே சிறப்பாக இருந்துச்சு, செம்ம ஃபன். அதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே ஃபீல் ஆச்சு. அத்தாடி அத்தா, முதல் டிரைவ் லாங் டிரைவ் தனியாக போகிறேன், கொஞ்சம் அள்ளு விடுது, நடுவில் மாடும் வருது. ஐயோ, இந்த மாதிரிலாம் மாடு நடுவில் நின்றுதுன்னா நைட்டில் வரத்துல மாடு குறுக்கு வந்தா வருது. மாடு வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட். மாடு குறுக்க வந்தால் மண்டை பிறந்துக்கும். மண்டை பிறந்துச்சுன்னா பல பேர் லைஃப் கேட்டு போகும். லைஃப்ன்றது அவரு போயிடுவார், வண்டி ஓட்டினவர் போயிடுவார். அந்த வண்டி ஓட்டுற நம்பி 4-5 குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன மக்களே? செமையா இருக்குல்ல. இப்போ ரீல்ஸ் வர்சஸ் ரியாலிட்டியை பார்க்க போறீங்க. படிக்காதவன்ல வந்து விவேக் சார் வந்து கண்ணாடியை பார்த்து கதறுவாரு. அதே மாதிரி ஒரு கதறல் நான் பண்ணியிருக்கேன். இது பெருமையா சொல்றேன். தம்பி தங்க கம்பி சார்ஜ் காலி ஆகுதுடா. ரீல்ஸை பார்த்துட்டு ஜாலியாக கிளம்பி வந்துட்டேன் மக்களே. ஃபோனில் வந்து மேப் ஆன் பண்ணால் சார்ஜ் காலி ஆகிடும். சார்ஜ் காலி ஆச்சுன்னா ரிட்டர்ன் எப்படி வர்றது? ரீல்ஸை பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டேன். எஸ்கே வா, எஸ்கே வந்துட்டேன், வாடா மாஸ்டா, என்னால் முடியும்டா. எங்கடா முடியுறது? டேய் ஏன்டா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? இப்போ வந்துட்டல, பார்த்து தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போ, ரோடு நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ண முடியலையே. மக்களே காட்டுக்குள்ள போறேன் இப்போ. காட்டுக்குள்ள பறச்சில வருதேவா. வாவ், செமையா இருக்குல்ல. ஆஹா, இப்பதான் புரியுது எதுக்கு இவங்களாம் ஸ்லோ பண்ணாங்கன்னு. கொஞ்சம் முன்னாடி வேகமாக வந்துருந்தேன்னு வச்சுங்களேன் மக்களே, நம்ம முட்டி தரையில் தட்டியிருக்கும். ஐ மீன் தரையில் தேய்ச்சிருந்துருக்குன்னு சொன்ன மக்களே. கேஸு மக்களே, யாருலாம் கேஸ் இல்லை சொல்லுங்க. அந்த கேஸ் தூக்கி என் பேக்கில் வச்சு வந்துடுறேன். மக்களே என்னோட ஆசை வண்டி எதிர வருது, ஆனால் அது வர வேகத்தை பார்த்தா என்ன வாரி துண்டு குடும்பது. நம்ம வரமா போயிடலாம். எனக்கு 2 வண்டி ரொம்ப பிடிக்கும் மக்களே. நெக்ஸ்ட் இந்த வண்டி தான் மக்களே வாங்கணும். ஆத்துல எல்லாம் சவிக்கமா இருக்காளா? ஆத்துல வெள்ளம் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, சவிக்குமான கேக்குறேன். சிறப்பு, அருமை.
என்ன பயமுறுத்தி என்ன ப்ரோ பண்ண போற? நானே முருகான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு மாட்டு வண்டி ஓடுற மாதிரி மெதுவாக ஓட்டிட்டு இருக்கேன், நடுவில் வந்து ஜர்க்கு காட்டிய ப்ரோ. என்னடா பயமுறுத்துற பாவி? எங்களை பார்த்தா பாவம் இல்லையா உங்களுக்கு? மக்களே ஸ்ரீபெரும்புதூர் வந்திருக்க மக்களே. ஃபுல் போறோம் படா ஃபுல். ஏய் குறுக்க விழுந்து குறுக்கல் உடஞ்சிட போகுதுடா, போட வீட்டுக்கு. அவ்வளோ இடம் இருக்குது, அங்கெல்லாம் போக மாட்டாங்க. நடு ரோட்டில் கிராஸ் பண்ணால் தான் கிராஸ் பண்ணாமல் இருக்கும். R15 வாங்க முடியாதுங்களா ஒரு குறை சொல்லுவான் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுவான்? R15லாம் வாங்காதீங்க, கை வலிக்கும், முதுகு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவான். அந்த முட்டாள்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஏன்டா முட்டாளே, முதுகுலாம் வலிக்காது, முதுகு வலிக்கிற மாதிரி தான் இந்த மாடலை கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்கடா ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் காதுகிட்ட போய்ட்டு கட்டி சொல்லுங்கள் மக்களே. நான் ஒரு அஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் இந்த வண்டி, இது வரைக்கும் என் முதுகு பெயின் வந்ததே கிடையாது. ஒன்று இல்லாத காதெல்லாம் குத்துவானுங்க, ஏன்னா அவங்களால R15 வாங்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி கதையை சப்ப கதைலாம் கட்டி R15 வாங்க முடியாதுன்றதால அதை நெகட்டிவாக திருப்பி வச்சுருக்கானுங்க. இந்த முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறான் தெரியுமா, அவன்லாம் வயசானவனா இருப்பான் மக்களே. கரெக்டாக சொல்லடா. இருக்கும் நான் போயிடுறேன். வா மகளே, அப்போலோ என்னது இது? அப்போலோண்ணா அப்போலோ டயருக்கு மக்களே. வா, அந்த கம்பெனியை பார்க்க சூப்பராக இருக்குது. தாம்பரம், செங்கல்பட்டு, திருச்சி, காஞ்சிபுரம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். அப்போனா செங்கல்பட்டு மக்களே. மகாபலிபுரம் போர்டு வந்துச்சு மக்களே, இன்னும் 51 கிலோமீட்ரு பிடிச்சிடலாம். ஐ மீன் பீச்சுக்கு போயிடலாம், காலை நினைச்சிடலாம்னு சொல்கிறேன். வீடு அல்லது பின்ன ஓட்டுறோம்ல. ஜூபிட்டர் வச்சுன்னு சும்மா பறக்கிறான் சார். அப்பாடிய மக்களே, பழுத்துருச்சு மக்களே. எது பின்னாடி பழுத்துருச்சு மக்களே, இவ்வளோ சீக்கிரமா? ஆவா டேய் அட மக்களே, இப்போ அந்த அக்கா கை போட்டதுன்னு வண்டி நிறுத்தினா பார்த்தீங்களா? அங்கே ஒரு மனுஷன், ஒரு ஆம்பளை கை போட்டான், வண்டி நிறுத்தலை. இங்கே ஒரு பொம்பளை கை போட்டாங்கன்னு வண்டி நிறுத்திட்டாங்க மக்களே. பார்த்தீங்களா? இதுதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள ஒரு மரியாதை. பார்த்துக்க. வா, குப்பை கிடங்கு, எவ்வளோ பெரிய குப்பை கிடங்கு மக்களே. ஏண்டா குப்பை கிடங்க பார்த்து கூட சாக்காவ? மலை மாதிரி கிடக்குது. ஒருவேளை எந்திரன் ஷூட்டிங் எங்கேயோ எடுத்துருப்பாங்களோ? அந்த எந்திரன்ல இருந்து ரோபோட் வந்து தலைகீழ தலை வந்து வைத்துக்கிட்டே இருக்கும், கை எங்கேயோ இருக்கு, அந்த ஷாட் இங்கே தான் எடுத்துருப்பாங்களோ? மேடம் கொஞ்சம் வழி விடுறீங்களா ப்ளீஸ்? மக்களே செமையா இருக்குல்ல? வாவ், நல்ல ஒரு இளையராஜா சாங்கு, இல்லை ஏஆர் ரஹ்மான் சாங்கு, இல்லை ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்கு, இல்லைப்பா யுவன் சங்கர் ராஜா சாங்கு. இதில் எந்த சாங்கு கேட்டுக்கிட்டு இந்த ரூட்டில் போனால் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன சாய்ஸ்னா, எனக்கு வந்து அந்த சாங் தான் மக்களே, அருமையாக இருக்கும் கேட்டால். இல்லை உங்களுக்கு மயில் தெரியுதா? அவருக்கு மயில் ஓடுது, இங்கே ஒரு மயில் ஓடுது, இங்கே பண்ணி மேயுது, அங்கே மயில். மக்களே கிணறு பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசாக இருக்குது. என்னை பார்த்து ஏன்டா ஓடுறீங்க? உன்னை பார்த்தாண்டா நாங்கள் ஓடணும். இருக்குது ஆனால் ஓடுது. ஏ பூம்பா, ஏன்டா என்னை பார்த்து ஓடுற? சிமோன் எங்கே காணோம்? இங்கே பார்த்தீங்களா குரங்கு? ஏய் தம்பி தம்பி, ஹலோ, ஏய் அடிவாய் சாப்பிட்றோம், மரியாதையா கூட்டி போயிரு. இங்கே பாடுறா. ஏய் இங்கே 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 பாரு, நல்லா இருக்கியா? அம்மா கொச்சிருவோம் வருது. மயில், குரங்கு, நாய், மாடு எல்லாத்தையும் பார்த்துருவோம் மக்களே நம்ம வரவே இல்லை. வார்மா படா ஃபுல். That's why I don't like fools. Bloody fools. Nonsense. இவனுங்களை திட்டி ஓரம் கட்டுறதே பெரிய வேலையாகுது. பயமா இருக்கு. பயப்படாதீங்கடா, எனக்கு பயமா இருக்கு. சாம்பார் அப்போல்லாம் ஊருக்கா வாசனை வருது மக்களே. ஓ கேட்டரிங் சர்வீஸ் போல வாசனை மூக்கத்தை உழைக்குது. அப்படியே அப்பளத்தை அள்ளிடலாமா? சாம்பார், அப்பளம், உருளைக்கிழங்கு, வேற என்ன வாசனை? வேற எந்த வாசனையும் வரல. தேங்க்ஸ்ண்ணா. டோரா பூஜி ரோடு மாதிரி இருக்கு பாருங்க, 4 பக்கம் ரோடு. எந்த பக்கம் போகிறது? மேப் கிட்ட கேட்டு சொல்லுங்க. அதே மாதிரி இல்லை.
இப்போ உங்களுக்கு அவார்டே வாங்காத அறிஞரை காட்ட போகிறேன், ஒரு பண்பானவரை காட்ட போகிறேன், ஒரு பாசமானவரை காட்ட போகிறேன். நம்ம பில்டப் பண்ணால் சேவகன் आप मनुष्य नहीं भगवान हो. ஊரை சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறான். நாமளும் இருக்கோமே. ஓகே, எப்பவுமே இந்த மாதிரி என்ன மாதிரி இப்போ வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போகாதீங்க மக்களே. அவங்க ஹேர் பிரேக்கு சடனாக பிரேக் வச்சாங்க, நம்ம முன்னாடி போயிட்டு கண்ணாடி டம்ளர் மாதிரி உடைய வேண்டியது தான். ஸோ அதனால் என்ன மாதிரி வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்ல வரேன். இப்போ நான் எதுக்கு வேகமாக ஓட்டுறேன்னா, சிலை செய்கிற இடம் போல மக்களே. எங்கே பார்த்தாலும் சிலை செய்கிறவங்க தான் இருக்காங்க. இந்த ஊர் ஃபுல்லாகவே சிலை தான் மக்களே செய்கிறாங்க. முருகர், ஆஞ்சநேயர், அம்மன் தான், சிவன், கருப்பன் சாமி, இந்த ஊர் ஃபுல்லாகவே சிலை தான் மக்களே செய்கிறாங்க. மகாபலிபுரம் பீச் வந்ததே இல்லை மக்களே, இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு போயிட்டு அந்த பழைய சிலைங்களை பார்த்தா போதும் மக்களே, அவ்வளோதான், வேறு எதுவும் ஆசையும் இல்லை. அங்கே போயிட்டு அந்த சிலைங்க, அந்த கோபுரம், அதை மட்டும் பார்த்துட்டா மகாபலிபுரம் வந்ததுக்கு என்ன மக்களே. இல்லை வீட்டில் 4 மணிக்கு கிளம்பணுமா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி 6:45 வந்துட்டு மக்களே. ஒரு வழியாக மகாபலிபுரம் பீச் வந்துட்டு மக்களே. பைக் எங்கே நான் பார்க்க வந்தது, உள்ளே போகலாம்ல. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே மக்களே, இது வரைக்கும் நான் மகாபலிபுரம் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதால் எனக்கு தெரியாது. கேட்டுக்கிட்ட போகும்போது தான் சொன்னாங்க இந்த மாதிரி பே பண்ணால் தான் உள்ளே விடுவோம்னு சொல்லிட்டு. வீடியோவில் வந்து போகிறேன் பாருங்கள், அந்த பில்லு பே பண்ணிட்டு உள்ளே போன மக்களே. கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனில் எடுத்தால் ஓகேவா, கேமராவில் எடுத்தால் தப்பான். அங்கே தண்ணி குடிக்க ஒரு விஷயத்த வச்சுருந்தாங்க பாருங்கள், நான் அப்படியே ஆடி போயிட்டேன். இப்போ டம்ளர் வச்சுருந்தா அப்படி ஈஸியாக இருக்கும். ஏதோ கொரியன் ஸ்டைலில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அது நமக்கு கொடுக்கமா தெரியுது. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ரைடு வித் சங்கர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஏற்றுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.